ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஈரானினுடைய எல்லையில் களமிறங்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் டூபாஸ் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரக்கூடிய வீரியமான தாக்குதல்களும் ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் வெளியேறி வரும் பலஸ்தீனிய மக்களும் ஈரானினுடைய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்காகவா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்கள் ஈரானி எல்லை பிரதேசத்தில் களமிறங்கியுள்ளன. ஹமாஸினுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் அடிமை மத்தியஸ்தர்கள் ஒன்றிணைந்து எடுத்திருக்கக்கூடிய புதிய முடிவு. அவசரமாக லெபனானிலே களமிறங்கிய எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் ஹிஸ்புல்லாவினுடைய 2 நிலைப்பாடுகளும் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மூலோபாய பேச்சுவார்த்தைகளும் துருக்கி வழியாக ஈரானுக்குள் கடத்தப்பட்ட பெருந்தொகையான ஆயுதங்களை கைப்பற்றிய ஈரானி IRGC குதுஸ் படையும் சிரியாவிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை கலைப்பதற்கு ஜூலானியின் படைகள் மேற்கொள்ளக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களும் கொடூரங்களும் நேற்று மாலை சிரியாவினுடைய மேற்கு பிரதேசமான டோட்டஸ் மற்றும் லட்டக்கியா பிரதேசங்களிலே மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஜூலானியினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றிருந்தன. மேலும் இன்றைய தினம் சிரியாவினுடைய ஹோம்ஸ் பிரதேசத்திலும் ஜூலானியின் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிரியாவிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக ஜூலானியின் STS படைப்பிரிவுகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அளவேற்று சமூகங்களுக்கு எதிராகவுமே ஜூலானியினுடைய STS படைப்பிரிவானது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இவற்றை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முடக்குவதற்காக ஜூலானியின் STS படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்த பொதுமக்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆர்ப்பாட்டங்களை முடக்கும் நோக்கத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் 20க்கும் அதிகமானோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனான் மீதான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானினுடைய ஐட்டரூன் மற்றும் ஐட்டா அல்ஷா பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் வாகனங்கள் நுழைந்து பீரங்கி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இன்று காலையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களையும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக வெளியேற்றும் நோக்கத்தோடு தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இவ்வாறான செயற்பாடுகளையும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதன் விளைவாக தற்போது தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனானுக்குள்ளே சாத்தியமான விரிவாக்கத்தினை அதிகரிப்பதற்கும் லெபனான் முழுவதும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் லெபனானினுடைய தலைநகரான பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் குறிப்பாக பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான ஹிஸ்புல்லாவினுடைய பலம் வாய்ந்த பிரதேசமான தஹியே பிரதேசத்தினை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு முழுமையான அனுமதியை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்காவினுடைய மூத்த இராணுவ அதிகாரிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவற்றை தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் லெபனானி அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் விரக்தி அடைந்திருப்பதாகவும் இந்த விரக்தியின் காரணமாகவே லெபனான் முழுவதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹைத்தம் தபதபாயி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை போன்று எஞ்சிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான தலைவர்களையும் தளபதிகளையும் படுகொலை செய்வதற்கான அனுமதியையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
வருகின்றது. மேலும் இந்த படுகொலை தாக்குதல்களுக்கு தேவையான அனைத்து விதமான உளவு தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக அமெரிக்காவினுடைய உளவு விமானங்கள் லெபனான் முழுவதும் களமிறக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் அமெரிக்காவினுடைய 4 உளவு ட்ரோன்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பெய்ரூட்டினுடைய தஹியே பிரதேச வான்பரப்பிலும் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது எஞ்சிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கு தேவையான உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய வேலை திட்டங்களையே தற்போது அமெரிக்கா லெபனானிய வான்பரப்பில் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து லெபனானுக்கான ஈரானிய தூதர் முஜ்தபா அமானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதல்கள் போரினுடைய விரிவாக்கத்தையே உறுதிப்படுத்துகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுடன் மாத்திரமல்லாமல் ஈரானுடனும் போரை ஆரம்பிப்பதற்கான காய் நகர்த்தல்களையே மேற்கொண்டு வருகின்றது. இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் போருக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. மேலும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் முழுமையான பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என லெபனானுக்கான ஈரானிய தூதுவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவ தலைமை அதிகாரி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் இதற்கான பதிலடி தொடர்பாகவும் ஈரானிய IRGC குதுஸ் படையானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவ தலைமை அதிகாரி ஹைத்தம் தபதபாயி அவர்களுடைய படுகொலைக்கான சரியான பதிலடிகள் உரிய நேரத்தில் ஜியோனிச நிறுவனத்திற்கு வழங்கப்படும். ஹைத்தம் தபதபாயி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான பழிவாங்கல்கள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். திட்டமிடப்பட்ட நேரத்திலே ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு இதற்கான பதிலடிகள் வழங்கப்படும். மேலும் ஜியோனிச நிறுவனத்திற்கான இந்த பதிலடிகள் மிகவும் உறுதியானதாகவும் வீரியமானதாகவுமே அமைந்திருக்கும் என ஈரானிய IRGC குதுஸ் படையினர் அறிவித்துள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹைத்தம் தபதபாயி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஈரானிய IRGC குதுஸ் படையினரும் பழிவாங்கல்களை மேற்கொள்வார்கள், ஜியோனிச நிறுவனத்திற்கு பதிலடிகளை வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளார்கள். ஒருவேளை IRGC குதுஸ் படையினுடைய இந்த அறிக்கையானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான சமிஞ்ஞையாகவும் இருக்கலாம். அதாவது ஹைத்தம் தபதபாயி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு பதிலடி தாக்குதல்களை வழங்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு இன்றைய தினம் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானிலே அவசரமாக களமிறங்கியுள்ளார். அதாவது எகிப்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சில எச்சரிக்கை தகவல்களை லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது. லெபனானுக்குள்ளே இஸ்ரேலின் அடுத்த கட்ட விரிவாக்க போர் உறுதியாகிவிட்டது என்றும் இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள முடியாது என்றும் இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அவசரமாக நிராயுதபாணியாக்குவது தான் என்றும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானிய அரசாங்கத்திற்கு செய்திகளை வழங்கியிருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே அடுத்த கட்ட விரிவாக்க போரை ஆரம்பிக்க போகின்றது. இந்த போரிலிருந்து நீங்கள் லெபனானை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்கக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுங்கள் என எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அமெரிக்காவினுடைய மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் லெபனானிய அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்சி இவ்வாறு தெரிவித்தார். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களும் ஏவுகணைகளும் இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை லெபனானிய அரசாங்கம் உறுதிப்படுத்தாமல் லெபனானில் ஒரு பொழுதும் அமைதி ஏற்பட போவதில்லை. இஸ்ரேலின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் லெபனானிலே இதற்கு பிறகு அமைதி ஏற்படும். மேலும் நாங்கள் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக வருகின்றோம். லெபனானிய அரசாங்கம் விரைந்து செயற்பட வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமைகள் அனைத்தும் தலைகீழாகவே மாறிவிடும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 2 நிலைப்பாடுகளை கொண்டுள்ளார்கள் என சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது அதிகளவான லெபனானிய மக்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பதிலடி தாக்குதல்களை வீரியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஹிஸ்புல்லாவினுடைய அதிகளவான ஆதரவாளர்கள் சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். அதே போன்று
ஹிஸ்புல்லா இராணுவத்திலே இருக்கக்கூடிய அதிகளவான தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் மிக முக்கியமான புள்ளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றே குறிப்பிடுகின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்கள் வழங்கப்படாவிட்டால் களத்திலே ஹிஸ்புல்லா பின்னடைவை சந்திக்கும் என்றும் இதனை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை வீரியப்படுத்தும் என்றும் இதனால் நாம் உச்ச பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதே சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய அதிகளவான தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லாவினுடைய சில தலைவர்களும் தளபதிகளும் நாங்கள் தற்போது பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள தேவையில்லை, கட்டுப்பாடோடு பயணித்து பொறுமையாக இருப்பதே தற்போது நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களுக்கான பதிலடிகளை ஹிஸ்புல்லாவின் தலைமை தீர்மானிக்கும் என்றும் உரிய நேரத்தில் இவை தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு பதிலடிகள் வழங்கப்படும் என்றும் ஹிஸ்புல்லாவின் அரசியல் பணியகத்தின் துணை தலைவர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் விசேட உரையொன்றை முன்வைக்கப் போகின்றார். இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்கள் தொடர்பாக முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் ஹிஸ்புல்லா இராணுவத்தில் எஞ்சிருக்கக்கூடிய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகளையும் படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரானது உறுதியாகிவிட்டது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்கும் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போரை நிறுத்தப் போவதில்லை என்பதும் உறுதியாகிவிட்டது. இராஜதந்திர ரீதியாக செயற்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க முடியாது. இராஜதந்திர ரீதியாக செயற்பட்டு இந்த போரை தவிர்க்கவும் முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் இராஜதந்திர தீர்வுகள் எதுவும் பயனளிக்கப் போவதில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களையும் வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொள்வதன் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய நிலைப்பாடுகளை பலவீனப்படுத்த முடியும். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை அடிபணிய வைக்கவும் முடியும். 12 நாள் போரின் போது ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டதன் விளைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகளுக்கு களமிறங்கினார்கள். எனவே இதே போன்று ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவே அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய நிலைப்பாடுகளை உடைக்க முடியும். அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அடிபணிய செய்ய முடியும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை முழுமையாக வெளியேற்றக்கூடிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தாலும் அல்லது இன்னும் 2 வருடங்களுக்கு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நினைத்தபடி யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களும் நிபந்தனைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான பதிலடி தாக்குதல்களையே மேற்கொள்ள வேண்டும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறான வீரியமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்களோ அதை வைத்தே அடுத்த கட்ட நகர்வுகள் தீர்மானிக்கப்படும். நிராயுத பாணியாக்கப்படுவதிலிருந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தாலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே ஆக்கிரமிப்பு அடியினுடைய பதில்களை மாத்திரமே புரிந்து கொள்ளும். இல்லாவிட்டால் ஹிஸ்புல்லா பலவீனம் அடைந்து விட்டது என்று எண்ணி லெபனான் முழுவதும் உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் மிகவும் இலகுவாக மேற்கொண்டு விடுவார்கள். எனவே தற்போதைய நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதல்களே ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகின்றது. ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் நேற்றைய தினம் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருந்தார். ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இராணுவ மூலோபாய ஒப்பந்தங்களை முடிப்பதற்காகவும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவுமே இவர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருந்தார். மேலும் இந்த விஜயத்தின் போது சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இராணுவ ரீதியிலான மூலோபாய ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை விரிவாக்குவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானிய உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுடைய முக்கியமான செய்தி ஒன்றையும் அலி லர்ஜானி அவர்கள் பாகிஸ்தானிய அரசாங்கத்திற்கும் பாகிஸ்தானிய மக்களுக்கும் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் துருக்கி எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டர்கூர் பிரதேசத்திலே அதிகளவான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் ஈரானிய
IRGC குதுஸ் படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். சில ஊடகங்கள் துருக்கியினுடைய கப்பலை ஈரான் கைப்பற்றி இருப்பதாகவும் இந்த கப்பலிலேயே அதிகளவான ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் ஈரான் கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தன. ஆனால் உண்மையில் ஈரான் துருக்கியினுடைய கப்பலை கைப்பற்றவில்லை. ஈரானினுடைய வடமேற்கு பிரதேசமான துருக்கிய ஈரான் எல்லையினூடாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரதேசத்தினூடாக மேற்கொள்ளப்பட்ட ஆயுத கடத்தலை தான் ஈரானி IRGC குதுஸ் படையினர் கண்டுபிடித்து கைப்பற்றியுள்ளார்கள். அத்தோடு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் மிகவும் ஆபத்தானவையாகும். 12 நாள் போரின் போது எவ்வாறான வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதோ அதே போன்று 198 வெடிகுண்டுகள் குறித்த பிரதேசத்திலே கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் நூற்றுக்கணக்கான RPG ஏவுகணைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. துருக்கியின் ஆதரவோடு துருக்கியினுடைய எல்லை பிரதேசத்தின் வழியாகவே ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைவாத உளவாளிகளுக்கும் மற்றும் பயங்கரவாதிகளுக்கும் இந்த ஆயுதங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினர் குறித்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றி இருப்பதனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான சம்பவங்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் பெற்றுக்கொண்டிருப்பதாகவும் இவற்றை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து இலங்கை நேரப்படி நள்ளிரவு 2 மணியளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய போர் விமானங்கள் ஈரானி எல்லை பிரதேசத்திலே களமிறங்கியிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 15க்கும் அதிகமான போர் விமானங்கள் ஈரானி எல்லை பிரதேசத்திலே களமிறங்கியுள்ளன. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் தெற்கு சிரியா வழியாக ஈராக் வழியாக ஈராக்கினுடைய கிழக்கு மாகாணமான மேசான் மாகாணத்திற்குள்ளே நுழைந்து ஈரானி எல்லை பிரதேசத்தினை அடைந்துள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்களுக்கு தேவையான எரிபொருட்களை வழங்குவதற்காக கத்தாரினுடைய அல் உதைத் விமான கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்காவினுடைய KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களும் களமிறங்கியுள்ளன. 2 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் குறித்த எல்லை பிரதேசத்திலே களமிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஈரானி எல்லை பிரதேசத்தினை அடைந்ததும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. அவசரமாக குறித்த பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் பின்வாங்கிவிட்டன. அதே போன்று அமெரிக்காவினுடைய KC-135 எரிபொருள் நிரப்பு விமானமும் கத்தாரினுடைய அல் உதைத் விமான கட்டளை தளத்திற்கு திரும்பிவிட்டது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய ஊடகங்களும் இராணுவ ஆய்வாளர்களும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். ஈரானிலே ஒரு மிகப்பெரிய படுகொலை தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்காகவே முக்கிய புள்ளியை இலக்கு வைத்து படுகொலை செய்வதற்காகவே இஸ்ரேல் ஈரானி எல்லை பிரதேசத்தில் களமிறங்கி இருந்தது. இருப்பினும் சரியான உளவு தகவல்கள் கிடைக்கப்பெறாததன் காரணத்தினாலும் உளவு தகவல் உறுதி செய்யப்படாததன் காரணத்தினாலுமே இஸ்ரேலிய போர் விமானங்கள் அவசரமாக பின்வாங்கியது என சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் சில ஆய்வாளர்கள் ஈரானி எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய போர் விமானங்களும் அமெரிக்க எரிபொருள் விமானமும் களமிறங்கி இருப்பது ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஒருவேளை ஈரான் எல்லை பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் களமிறங்கியதும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயற்படுத்தப்பட்டிருக்கலாம். போர் விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் முழுமையாக களமிறங்கி இருக்கலாம். இதனால் தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் பின்வாங்கி இருக்கலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு இவை தொடர்பாக ஈரானிய பாதுகாப்பு படையினரோ ஈரானிய ஊடகங்களோ எந்தவிதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. அதே நேரம் இன்று காலையிலிருந்து ஈரானிய வான்பரப்பு முழுவதும் ஈரானிய போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய உளவு ட்ரோன்களும் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் மற்றும் ஈரானினுடைய வடமேற்கு வான்பரப்புகள் அனைத்தும் முழுமையாக பலப்படுத்தப்பட்டு உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படுகொலை தாக்குதலை மேற்கொள்வதற்காகவே ஈரானிய எல்லை பிரதேசத்தில் களமிறங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது என்பதும் தற்போது உறுதியாகிவிட்டது. இதனால் ஈரானும் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது.
வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. நேற்று மாலையிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகளை வீரியமாக ஆரம்பித்துள்ளது. இதன் ஆரம்பமாக டூபாஸ் பிரதேசத்தில் அதிகளவான படைகள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டூபாஸ் பிரதேசம் முழுவதும் ஊரடங்கு சட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் டூபாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்களையும் வெளியேற்றி வருகின்றது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளை சுற்றி வளைப்பதற்காகவும் பலஸ்தீனியர்களுடைய வீடுகளையே பயன்படுத்த வேண்டும் என்பதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றி வருகின்றது. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் டூபாஸ் பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் டூபாஸினுடைய ஃபாரா முகாமிலே 3 வெடிகுண்டு பொறிகளை பலஸ்தீனிய போராளிகள் வைத்திருந்தார்கள். இதிலே 2 ஜீப் வண்டிகள் சிக்கி மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டூபாஸினுடைய 3 சந்திகளில் பலஸ்தீனிய போராளிகள் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலும் பல சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் 2 பலஸ்தீனிய போராளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஜெனின் பிரதேசத்திலே இன்று காலை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அதிகளவான படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை ஜெனின் பிரதேசத்திலே உச்ச பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறிப்பாக வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் வெளியேறி வருகின்றார்கள். அடுத்து நேற்றைய தினம் துருக்கி, கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடிமை மத்தியஸ்தர்களும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் கட்ட திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதன்போது ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவும் புதிய முடிவுகளையும் எடுத்துள்ளார்கள். அதாவது ஹமாஸ் ஆரம்பத்திலேயே அவர்களுடைய அனைத்து ஆயுதங்களையும் ஒப்படைக்க தேவையில்லை. காசாவிலே சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்களை முழுமையாக சர்வதேச படைகளிடம் ஒப்படைக்க வேண்டும். ஹமாஸிடம் இருக்கக்கூடிய கனரக ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வெடிகுண்டுகளையும் வெடிமருந்துகளையும் முழுமையாக சர்வதேச படையிடம் ஒப்படைக்க வேண்டும். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் இலகுவான ஆயுதங்களான துப்பாக்கிகளை மாத்திரம் தற்காலிகமாக வைத்திருக்க முடியும். காசாவிலே சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டு புனரமைப்பு வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் வரையில் பலஸ்தீனிய போராளிகள் தற்காலிகமாக துப்பாக்கிகளை மாத்திரம் வைத்திருக்க முடியும். அத்தோடு 6 மாதங்களுக்குள்ளோ அல்லது 1 வருடத்திற்குள்ளோ பலஸ்தீனிய போராளிகள் இந்த துப்பாக்கிகளையும் சர்வதேச படையிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இவ்வாறு தான் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் படிப்படியாக களையப்படும் என அடிமை மத்தியஸ்தர்களும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து முடிவுகளை எடுத்துள்ளார்கள். அதாவது ஒரே தடவையில் ஆயுதங்களை ஒப்படைக்குமாறு கூறினால் ஹமாஸ் ஒப்புக்கொள்ளாது என்பதன் காரணத்தினாலேயே தற்போது ஹமாஸினுடைய ஆயுதங்களை படிப்படியாக களைவதற்கான திட்டங்களை முன்வைத்துள்ளார்கள். மேலும் இந்த திட்டங்களுக்கு ஹமாஸ் தரப்பினர் ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.